இந்த வீடியோவில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற லெசனை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் மற்றும் பல்லவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் மெயினாக பார்ப்போம். அவங்க வெட்டிய கல்வெட்டுகள், அவங்களோட அரசாங்கம் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது, இலக்கியத்தில் யார் சிறந்து விளங்கினாங்க, கலை என்ன, கட்டடக்கலை என்ன, ஓவியம் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறது தான் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெசனில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்களை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இடைவிடாத அதாவது சண்டை, அந்த போரெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சாளுக்கிய கல்வெட்டுகளில் முக்கியமானது எது? சாளுக்கிய கல்வெட்டுகளிலே முக்கியமானது பார்த்திங்கன்னா ஐகோல் கல்வெட்டு தான் சாளுக்கிய கல்வெட்டுகளில் முக்கியமானதாகும். ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது? அதாவது அந்த கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டதுன்னா இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ரவிகீர்த்தி அப்படிங்கிற புலவரால் தான் எழுதப்பட்டது. இதை வந்து அவர் வந்து ஐகோல் கல்வெட்டை சமஸ்கிருதத்தில் அவர் எழுதினார். அப்போ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் யாருன்னா ரவிகீர்த்தி. அந்த கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டதுன்னா ரவிகீர்த்தியால் ஐகோல் கல்வெட்டு எழுதப்பட்டது. அந்த கல்வெட்டு யாருடையதுன்னா அதாவது இரண்டாம் புலிகேசியோட தான் ஐகோல் கல்வெட்டு ஆகும். கன்னட மொழி இலக்கண நூல் எது? கன்னட மொழி இலக்கண நூல் பார்த்திங்கன்னா கவிராஜ மார்க்கம். அதில் மற்ற கன்னட நூல்கள் பார்த்திங்கன்னா பம்ப பாரதம், விக்ரமார்ஜுன விஜயம், இந்த நூல்கள் மூலமாக பார்த்திங்கன்னா சாளுக்கியர்களினோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? நன்னையா அப்படிங்கிறவரால தான் மகாபாரதம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. மத்தவிலாச பிரகாசனம் யாரால் எழுதப்பட்டது? மத்தவிலாச பிரகாசனம் வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இவர் ஒரு அதாவது கவிஞர், ஓவியர் இப்படி வச்சுக்கலாம். இவரால் தான் மத்தவிலாச பிரகாசனம் எழுதப்பட்டது. நந்திவர்மன் போர் வெற்றிக்கு சான்று எது? நந்திவர்மனின் போர் வெற்றிக்கு சான்று தான் நந்தி கலம்பக நூலாகும். பல்லவ சாளுக்கிய மோதல்களை கூறும் கல்வெட்டுகள் யாது? பல்லவ சாளுக்கிய மோதல்களை கூறும் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ சாளுக்கிய மோதல்களை கூறும் கல்வெட்டுகள் ஆகும். பரமேஸ்வர்மனின் வெற்றி குறித்து எந்த செப்பேடு கூறுகிறதுனா பரமேஸ்வரவர்மனின் வெற்றி குறித்து கூறும் செப்பேடு கூரம் செப்பேடுகள் ஆகும். மூன்றாம் நந்திவர்மன் வெற்றி குறித்து கூறும் செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா வேலூர் பாளையம் செப்பேடுகள் ஆகும். எந்த சீன பயணிகள் மூலம் பல்லவ வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது? யுவான் சுவாங் மூலம் மற்றும் இச்சிங் இவங்க ரெண்டு பேர்த்து மூலம்தான் நம்ம பல்லவ வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாம் சாளுக்கிய அரச குடும்பங்கள் யாவை? அதாவது இரண்டு சாளுக்கிய அரச குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா சாளுக்கியரில் வாதாபி சாளுக்கியர், மற்றொன்று கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவோம். வாதாபி சாளுக்கியங்கிறது வாதாபியில் அந்த மலையில் ஒரு கோட்டையை அமைத்து வலிமை உள்ளவங்க இருந்தவங்கள வாதாபி சாளுக்கியர். இன்னொரு சாளுக்கியர் வகை பார்த்தீங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்கள் என அழைக்கப்பட்டனர். சாளுக்கிய வம்சம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதலாம் புலிகேசியினால தான் சாளுக்கிய வம்சம் உருவாக்கப்பட்டது. முதலாம் புலிகேசி யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தார்? அவர் வந்து பார்த்திங்கன்னா கடம்பர் அப்படிங்கிறவங்களை அந்த அரசரின் கீழ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தார். அவர் பின் தன்னையே சுதந்திரமாக அறிவித்து கொண்டு தனியாக வந்து புலிகேசி ஒரு அரசராக அறிவித்து கொண்டார். தலைநகர் வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? தலைநகர் வாதாபி பார்த்தீங்கன்னா கீர்த்தி வர்மனால் நிறுவப்பட்டது. முதலாம் புலிகேசியின் பேரன் யார்? முதலாம் புலிகேசியின் பேரன் இரண்டாம் புலிகேசி. இவர் வந்து மங்களேசனை தோற்கடித்து இரண்டாம் புலிகேசி தன்னை மன்னராக அறிவித்து கொண்டார். இரண்டாம் புலிகேசியின் குறிப்பிடத்தக்க வெற்றி எது? இவர் வந்து கர்சரை வென்றது, நர்மதை நதிக்கரையில் கர்சரை வென்றது தான் இரண்டாம் புலிகேசியின் குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். இரண்டாம் புலிகேசியின் தாக்குதலை முறியடித்த பல்லவ மன்னன் யார்? பல்லவ அரசன் மகேந்திரவர்மன் தான் இரண்டாம் புலிகேசியின் தாக்குதலை முறியடித்த பல்லவ மன்னராவார். வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார்? வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் பார்த்தீங்கன்னா முதலாம் நந்திவர்மன். இந்த போரில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி உயிர் துறந்துட்டார். இப்போ வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார்னா முதலாம் நந்திவர்மன். சாளுக்கிய நிர்வாகத்தின் தலைவர் யார்? சாளுக்கியன்னா அந்த அரசாங்க அமைப்பில் நிர்வாக தலைவர் யாருன்னா அரசர் தான் நிர்வாக தலைவர் ஆவார். யார் யுவராஜனாக அமர்த்தப்படுவார்? அதாவது அரசரின் மூத்த மகன் தான் ஒரு ஆளுநர், அது மாதிரி அவர் ஒரு யுவராஜனாக அமர்த்தப்படுவார். சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் யாவை? அவங்க தனக்குத்தானே சூடிக்கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஜன், சத்திய சிரையன், ஸ்ரீ பிரித்தி வல்லபன், இதெல்லாம் வந்து சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் ஆகும்.
யாரை வென்ற பிறகு இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனரை வென்ற பின்னு தான் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். பல்லவரசில் பட்டங்கள், இப்போ நம்ம பார்த்த மாதிரி பல்லவரசில் என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பல்லவரசு. பல்லவரசில் பட்டங்கள் தர்ம மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா, மகாராஜா, தர்ம மகாராஜா, இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல பார்த்தது சாளுக்கிய அரசு பட்டங்கள். இதில் பல்லவரசில் இந்த பட்டங்கள்லாம் அவங்க தனக்கு சூட்டி கொண்டார்கள் பல்லவ மன்னர்கள். சாளுக்கியரின் அரச முத்திரை எது? பன்றி உருவம் தான் சாளுக்கியரின் அரச முத்திரையாகும். இது வந்து விஷ்ணுவின் வராக அவதாரத்தாக அந்த பன்றி உருவத்தை அவங்க வச்சிருப்பாங்க. பல்லவர்களின் அரச முத்திரை பார்த்தீங்கன்னா நந்தி, இது சிவபெருமான் வாகனம் நந்தியத்தை வந்து பல்லவர்களின் அரச முத்திரை ஆகும். ஐகுல் கல்வெட்டு எங்கு உள்ளது? ஐகுல் கல்வெட்டு காணப்படும் இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் உள்ளது. கல்வொட்டானைகளை, அதாவது கல்வெட்டானைகளை பிறப்பித்த சாளுக்கிய இளவரசி யார்? இதில் இந்த லெசனில் ஒரு டாப்பிக்கில் சாளுக்கிய அரசிகள் வரும். அதில் வந்து கல்வொட்டானைகள், அதாவது அவங்க வந்து நிறைய சாளுக்கிய அரசிகள், அதாவது அவங்க வந்து கோயில்களை எல்லாம் நிர்வகிச்சிருப்பாங்க. சில கல்வெட்டுகளை வந்து தன் கணவர் வெற்றி பெற்றதையெல்லாம் அவங்க பொறிச்சிருப்பாங்க. அப்போ கல்வெட்டானைகளை பிறப்பித்த சாளுக்கிய இளவரசி வந்து விஜய பத்திரிகாங்கிற ஒரு சாளுக்கிய இளவரசி கல்வெட்டானைகளை பிறப்பித்த இளவரசி ஆவார். ராஜசிம்மனின் அரசி ரங்கபதாகவின் உருவம் எந்த கோவில் காணப்படுகிறது? ராஜசிம்மனின் அரசி ரங்கபதாகவின் உருவம் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகிறது. சாளுக்கியர்களின் அமைச்சர்கள், இப்போ சாளுக்கியர்களில் என்னென்ன அமைச்சர்கள் நிர்வாகத்தில்? பிரதான அமைச்சர் வந்து முதலமைச்சராக இருப்பார். மகா சந்தி விக்கிரக அப்படிங்கிறவர் வந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தான் மகா சந்தி விக்கிரக. அமத்தியா அப்படிங்கிறவர் வருவாய்த்துறை அமைச்சர். சமகர்த்தா அப்படிங்கிறவர் அரசு கருவூல அமைச்சர் தான் சமகர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது. சாளுக்கிய நாட்டின் பிரிவுகள், சாளுக்கிய நாடுல பார்த்தீங்கன்னா விஷயம்னு இருந்தது, ராஷ்டிரம், நாடு, கிராமம் போன்ற அந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஊராட்சி, வட்டம், மாவட்டம், அது மாதிரி சாளுக்கிய நாட்டின் பிரிவுகளில் வந்து விஷயம்னு இருந்தது, ராஷ்டிரம், நாடு, கிராமம் என பிரிவுகள் காணப்பட்டன. சாளுக்கிய அதிகாரிகள் என்னென்ன அதிகாரிகள்? விசயாபதி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசரின் கட்டளைப்படி அதிகாரத்தை கையாள்பவர் விசயாபதி என அழைக்கப்பட்டார். சமந்தா, நிலப்பரப்புகளில் சில பேர் வந்து அதிகாரிகளாக இருந்திருப்பாங்க. இவங்க அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட அதிகாரிகள் தான், நிலப்பரப்புகள் தான் சமந்தா என அழைக்கப்பட்டனர். கிராம் போகி, கிராம் புடா, இவங்க வந்து கிராம அளவிலான அதிகாரிகள் தான் கிராம் போகி, கிராம் புடா என அழைக்கப்பட்டனர். மகாத்ரா, இவங்க வந்து கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தான் மகாத்ரா என அழைக்கப்பட்டனர். இதெல்லாம் வந்து சாளுக்கிய அதிகாரிகள். அடுத்தது மாகாண ஆளுநர்கள், அரசர்களின் மகன்கள், அதாவது அவங்க தான் வந்து மாகாண ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களின் மகன்கள் வந்து ராஜமார்க்க ராஜன், ராஜ பரமேஸ்வரன் என பட்டங்களை தனக்குத்தானே அவர்களும் சூட்டி கொண்டார்கள். விஸ்யாவின் தலைவர், விஸ்யாவுங்கிறது நம்ம பார்த்த அந்த நிர்வாக பிரிவில் விஸ்யாவின் தலைவர் விசயாபதி என அழைக்கப்பட்டார். விசயாக்கள் மீண்டும் புக்தியாக பிரிப்பு, அதாவது வட்டம் மாவட்டங்கிற மாதிரி விசயாக்கள் மீண்டும் புக்தியாக பிரிப்பு. அந்த புக்தியின் தலைவர் பேர் தான் போகபதி என அழைக்கப்பட்டார். கிராமங்களில் பாரம்பரிய வருவாய் அலுவலர்கள் வந்து நலகவுண்ட் என அழைக்கப்பட்டனர். கிராமத்தில் பாரம்பரியமாக வருவாய் அலுவலர்கள் வந்து நலகவுண்ட் என அழைக்கப்பட்டனர். கிராம நிர்வாகத்தின் மையப்புள்ளி, அதை வந்து பார்த்தீங்கன்னா கமுண்டர் அல்லது போகிக்கன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கிராம நிர்வாகத்தின் மையப்புள்ளியை வந்து கமுண்டர் அல்லது போகிக்கன் என்று அழைக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசரால் நியமிக்கப்பட்டது. கிராம கணக்கர் பேர் பார்த்தீங்கன்னா கரணா, அவருக்கு பேர் மற்றொரு பேர் கிராமணி என அழைக்கப்பட்டார். கிராம அளவில் மக்கள் குழுக்கு பேர் வந்து மகாஜனம் என்று அழைக்கப்பட்டது. கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் அதிகாரிக்கு பேர் வந்து மகா புருஷ் என்று அழைக்கப்பட்டார். சிறு நகரங்களின் அதிகாரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா நகரபதி, புறபதி என அழைக்கப்பட்டனர். சாளுக்கிய மதங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைவம் மற்றும் வைணவம், அது இல்லாமல் சமணத்துக்கும் ஆதரிச்சிருக்காங்க, பௌத்தம், இவங்க எல்லா மதத்தையும் வந்து ஆதரித்து தான் வந்தாங்க. எந்த சாளுக்கிய அரசர்கள் வேள்விகளை நடத்தினார்? இரண்டாம் புலிகேசி தான். இரண்டாம் புலிகேசி, மங்களேசன், கீர்த்திவர்மன் போன்ற சாளுக்கிய அரசர்கள் வேள்விகளை நடத்தினர். சாளுக்கிய மன்னர்களின் போர்க்கடவுள் யார்? அவங்க கார்த்திகேயன் என்ற போர்க்கடவுளை சாளுக்கிய மன்னர்கள் வணங்கினர். இளவரசன் கிருஷ்ணாவின் ஆசிரியர் யார்? இளவரசன் கிருஷ்ணாவின் ஆசிரியராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா குணபத்ரா என்ற சமணத்துறவி. இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம்னா இதில் சைவம், சமணம், வைணவம்,
பௌத்தம் இப்படியெல்லாம் இருந்தாங்க சாளுக்கிய அரசாங்கத்தில் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஜெய்நேந்திரிய வியாக்கரணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதில் ஜெய்நேந்திரிய வியாக்கரணம் என்னும் நூலை எழுதியவர் பூசியப்பட்டர் என்ற சமண துறவி ஆவார். ஐகோல் மகாகூடம் தூண் கல்வெட்டு எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது? இந்த ஐகோல் மகாகூடம் கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. முதலில் மிருதுவான மாக்கற்களை பயன்படுத்தி கோவில் எழுப்பியவர்கள் யாவர்? இப்போ இந்த மாக்கல் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி அதில் மிருதுவான மாக்கற்களை பயன்படுத்தி கோவில் எழுப்பியவர்கள் சாளுக்கியர்கள் ஆவார்கள். ஐகோலில் எத்தனை கோவில்கள் உள்ளன? ஐகோலில் பார்த்தீங்கன்னா 70 கோவில்கள் உள்ளன. விஷ்ணுவின் பெரிய குகை கோயில் எங்குள்ளது? விஷ்ணுவின் பெரிய குகை கோயில் பார்த்தீங்கன்னா வாதாபியில் உள்ளது. இதை கட்டினவர் யாருன்னா மங்களேசன் இந்த கோயிலை கட்டினார். அரசு சடங்குகள் நடத்துவதற்குரிய இடம் எதுன்னா பட்டடக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சாளுக்கிய அரசுகளின் சடங்குகள்லாம் நடத்துவதற்குரிய இடமாக இருந்தது. பட்டடக்கல் எங்குள்ளது? இது கர்நாடகத்தில் உள்ள பாகல்கோட் மாவட்டம் என்னும் இடத்தில் உள்ளது பட்டடக்கல் ஆகும். விருப்பாசா கோவில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பட்டடக்கல்லில் விருப்பாசா கோவில் காணப்படுகிறது. விருப்பாசா கோவில் யார் ஆணைப்படி கட்டப்பட்டது? 2ஆம் விக்ரமாதித்தன் காஞ்சியை வென்றதன் நினைவாக அவன் மனைவி லோகமாதேவி ஆணைப்படி தான் விருப்பாசா கோவில் பட்டடக்கல்லில் கட்டப்பட்டது. சாளுக்கிய ஓவியங்களில் பெரும்பாலானதில் யார் அவதாரம் காணப்படுகிறது? சாளுக்கிய ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானதில் விஷ்ணுவின் அவதாரம் தான் காணப்படுகிறது. பல்லவர்களின் நிலப்பரப்பு யாது? பல்லவர்கள் ஆண்ட பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர்கள் தான் பல்லவர்கள் ஆவார்கள். இப்போ பல்லவர்கள் ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு, அதோட தொண்டை மண்டலத்தோட தொடர்புடையவர்கள் பல்லவர்கள் ஆவார்கள். சிம்மவர்மனின் மகன் யார்? சிம்மவர்மனின் மகன் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு ஆவார். களப்பிரர்களை முற்றிலும் அழித்தவர் யார்? அதாவது நம்ம பார்த்துருப்போம் சங்க காலத்திற்கு பின்னாடி களப்பிரர் காலம் வந்ததுன்னு, அந்த களப்பிரர்களை முற்றிலும் அழித்தவர் சிம்ம விஷ்ணு ஆவார். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆவார். 1ஆம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவமாக மாற்றியவர் யார்? அதாவது அப்பர் என்ற திருநாவுக்கரசர் தான் 1ஆம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவமாக மாற்றியவர் ஆவார். மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் பல்லவர்களின் வடபகுதிகளை கைப்பற்றியவர் யார்? மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் வடபகுதிகளை கைப்பற்றியவர் 2ஆம் புலிகேசி. அவர் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி தான் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் பல்லவர்களின் வடபகுதிகளை கைப்பற்றியவர் ஆவார். இதற்கு பதிலடியாக யார் காலத்தில் சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகள் குவிக்கப்பட்டன? இதுக்கெல்லாம் பதிலடியாக தான் 1ஆம் நரசிம்மவர்மன் பல்லவன் காலத்தில் சாளுக்கியருக்கு எதிராக பல வெற்றிகள் குவிக்கப்பட்டன. இப்போரில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுக்கு உதவிய இலங்கை இளவரசர் யாருன்னா மானவர்மன் அப்படிங்கிற இலங்கை இளவரசர். அவர் பின்பு அரசர் ஆவார். அந்த மானவர்மன் தான் பல வெற்றிகளுக்கு 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு உதவியவர் ஆவார். சாளுக்கிய அரசின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியவர் ஆர்? நரசிம்மவர்மன். அவர் தான் சாளுக்கிய அரசின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியவர் ஆவார். அந்த போரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி கொல்லப்பட்டார். பல்லவ அரசன் 1ஆம் பரமேஸ்வரன் ஆட்சியின் போது போர் தொடுத்த சாளுக்கிய மன்னன் யார்? பல்லவ அரசன் 1ஆம் பரமேஸ்வரன் ஆட்சியின் போது போர் தொடுத்த சாளுக்கிய மன்னன் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் ஆவார். தண்டிவர்ம பல்லவன் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் யார் தாக்குதலுக்கு உள்ளானது? ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தன் தாக்குதலுக்கு தான் தண்டிவர்ம பல்லவன் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் தாக்குதலுக்கு உள்ளானது. தண்டிவர்மன் மகன் யார்? தண்டிவர்மன் மகன் தான் 3ஆம் நந்திவர்மன் ஆவார். 3ஆம் நந்திவர்மன் எந்த போரில் பாண்டியர்களை தோற்கடித்தார்? இவர் ஸ்ரீபிரம்பியம் அல்லது திருப்புரம்பியம் அப்படிங்கிற போரில் 3ஆம் நந்திவர்மன் பாண்டியர்களை தோற்கடித்தார். 3ஆம் நந்திவர்மன் பேரன் யார்? அபாரஜிதன் தான் 3ஆம் நந்திவர்மனின் பேரன் ஆவார். அபாரஜிதன் யாருடன் போரிட்டு மடிந்தான்? அபாரஜிதன் பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆதித்த சோழனுடன் போரிட்டு மடிந்தான். பல்லவ அரசர்களும் தங்கள் பட்டங்களை சூட்டி கொண்டனர். அதாவது மகாராஜாதி ராஜா என சில பட்டங்களையும் சூட்டி கொண்டனர். மந்திரி மண்டலம் என்பது என்ன? அமைச்சர் குழுக்கு பேரு தான் மந்திரி மண்டல அப்படின்னு அழைக்கப்பட்டது. மந்திரியில பார்த்தீங்கன்னா மந்திரியா இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரி என அழைக்கப்பட்டார். இதில் அமத்தியா அப்படிங்கிறவங்க அமைச்சர் இருந்தாங்க. மந்திரியில் முதன்மை மந்திரி தான் ராஜமந்திரி. அமத்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஆலோசகராக செயல்பட்டார். ரகஸ்திய கிரதா
ரகஸ்திய கிரதாங்கிறது பார்த்தீங்கன்னா அரசரின் அந்தரங்க செயலாளர் பேர் தான் ரகஸ்திய கிரதா என்று அழைக்கப்பட்டார். மாணிக்கம் பண்டாரம் காப்பான், இது வந்து பண்டாரம் தான் அது கரெக்டு. மாணிக்கம் பண்டாரம் காப்பான்ங்கிறது கருவூலத்தை காப்பவர் பேர் தான் மாணிக்கம் பண்டாரம் காப்பான் என்று. மாணிக்கம் பண்டாரம் காப்பான்ங்கிறது கருவூலத்தோட பெயர். கொடுக்கா பிள்ளை, நன்கொடைகளுக்கான அதிகாரி தான் கொடுக்கா பிள்ளை என அழைக்கப்பட்டார். கோச அதீயச, அதாவது மாணிக்க பண்டாரங்களை மேற்பார்வை செய்பவர் தான் கோச அதீயச. மாணிக்க பண்டாரம் அப்படிங்கிறது அந்த கருவூலத்தில் வேலை செய்கிறவர் தான் மாணிக்க பண்டாரம். அவரை சூப்பர்வைசர் பண்ணுற ஒரு பேர் தான் கோச அதீயச என அழைக்கப்பட்டார். நீதிமன்றங்கள், பல்லவர் காலத்தில் நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரண மண்டபம் என அழைக்கப்பட்டது. நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அழைக்கப்பட்டாங்கன்னா தர்மா அதிகாரி, அதாவது தர்மாதிகாரிங்கிறதான் நீதிபதிகள் அழைக்கப்பட்டனர். இதில் வந்து 2 விதமான தண்டனை நீதிமன்றங்களில் வழங்கப்பட்டது, கர்ணதண்டம், அதிகர்ண தண்டம். கர்ண தண்டனைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் தான் கர்ணதண்டம் என அழைக்கப்பட்டது. இதே வந்து அதிகர்ண தண்டம்ங்கிறது கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகர்ண தண்டனம் என அழைக்கப்பட்டன. அடுத்தது பிரம்மதேய கிராமங்கள், அதாவது பிரம்மதேய கிராமங்கள்ங்கிறது என்னன்னா ஒரு பிராமணருக்கோ அல்லது ஒரு சில பிராமணர்களை கொண்ட குழுவிற்கோ கடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அல்லது கிராமங்கள் தான் பிரம்மதேய கிராமங்கள் என அழைக்கப்பட்டன. தேவதான கிராமங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தான் தேவதான கிராமங்கள் ஆகும். இப்போ இந்த தேவதான கிராமத்துல எல்லாம் அந்த வசூல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த கொடையாளர்கள் வந்து அந்த நிர்வகிக்கிறவர்களே அந்த கோயிலுக்கு தேவையான செலவை அவங்களே அதை பார்த்துக்கலாம். இதே வந்து பிரம்மதேய கிராமங்களில் அவங்க வந்து ஒரு வரியோ இதெல்லாம் வந்து கட்ட தேவையில்லை. நந்திவர்மன் காலத்தில் மானியம் தரப்பட்ட கிராமம் பற்றி செப்பேடுகள் எங்கு கிடைத்தன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் காலத்தில் மானியமெல்லாம் தந்தாங்க. அந்த மானியம் தரப்பட்ட கிராமம் பற்றிய செப்பேடுகள் எங்கு கிடைத்தனன்னு பார்த்தீங்கன்னா 1879 புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம்ங்கிற இடத்துல தான் அந்த செப்பேடுகள்லாம் கிடைத்தன. கிராமத்தின் அடிப்படையான அமைப்பு எது? கிராமத்தோட அடிப்படையான அமைப்பு சபை என்று அழைக்கப்பட்டது. கிராமத்தார் அனைவரும் ஒன்றிணைந்த மக்கள், அதாவது கிராமத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் மன்றத்தை ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஊரார் என்ற அமைப்பு. அந்த அமைப்பிற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஊரார் என்று அழைக்கப்பட்டது. மாவட்ட குழுவில் இது மாதிரி மக்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைஞ்சிருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு என அழைக்கப்பட்டது. ஏரிப்பட்டி, ஏரி நிலம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் ஏரிகள், அதாவது வேளாண்மை சார்ந்த நிறைய ஏரிகள்லாம் வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஏரிப்பட்டி மற்றும் ஏரி நிலம்ங்கிறது தமிழகத்திலேயே நம்ம பண்பாட்டில் தான் காணப்படுகிறது. இதில் வந்து ஏரி பாசனம் எப்படி இருந்தது, அது எப்படி தண்ணி கொண்டு வந்தாங்க, அதுக்கு வரி செலுத்தினது எப்படியெல்லாம் வந்து பல கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. வேளாண் மீது வரி விளைச்சல், அதாவது ஒரு வேளாண் உற்பத்தி பொருள் பண்ணால் அதில் 6 முதல் 10% வரை 10ல் ஒரு பங்கோ இல்லை 6ல் ஒரு பங்கோ வரி விதிக்கப்பட்டது. வைகுண்ட பெருமாள் கோவில் எங்குள்ளதுன்னா காஞ்சிபுரத்தில் தான் வைகுண்ட பெருமாள் கோவில் உள்ளது. பல்லவர்களின் கப்பல் தலங்கள் யாவை? இப்போ பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா நாடு கடந்து, அதாவது வணிகம் மேற்கொண்டாங்க. அவங்க கப்பல் கட்டும் தலங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மற்றும் நாகப்பட்டினத்தில் காணப்பட்டன. வணிகர்கள் அமைப்பின் பெயர் என்ன? வணிகர்கள் வந்து அந்த வணிக குழு அமைப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா மணிக்கிராமம் என, வணிகர்கள் அமைப்பின் பெயர் மணிக்கிராமம் என அழைக்கப்பட்டன. அதே மாதிரி வணிகர் குழுக்கள் இருந்தது. இதில் வந்து சுதேசி, நானாதேசிகர், ஐநூற்றுவர் அப்படிங்கிறலாம் வணிக குழுக்கள் இருந்தன. சுதேசினா உள்நாட்டுக்குள்ளேயே, இப்போ நானாதேசிகர்னா வெளிநாட்டில் போய் வணிகம் செய்கிறவங்க வந்து நானாதேசிகர் என அழைக்கப்பட்டனர். வெளிநாடு வணிக குழு, இப்போ நான் சொன்னதான் வெளிநாடு வணிக குழு என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா நானாதேசி என்று அழைக்கப்பட்டது. அவங்களுக்குன்னு ஒரு கொடி வச்சிருந்தாங்க. அந்த கொடியின் மையத்தில் காளை உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இவங்க வந்து வீர சாசனம் என்னும் பிரகடன உரிமையை வந்து இவங்க அறிவிச்சாங்க. இது வந்து மன்னர்கள் கூட அந்த உரிமையை வந்து தடுக்க முடியாது. இதுதான் வந்து வெளிநாட்டு வணிக குழு நானாதேசி. அவங்க கொடியின் மையத்தில் காளை உருவம் பொறித்திருந்தது. அவங்க என்ன பிரகடனம் பண்ணாங்கன்னா வீரசாசனம் என்னும் உரிமை பிரகடனத்தை அவங்க செஞ்சாங்க. நாணதேசி தலைவர்கள் பெயர்கள், இப்போ நாணதேசிங்கிறது அந்த வணிக குழு, அதுக்கு தலைவராக இருந்தவங்க பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பெயர்கள் அழைக்கப்பட்டார்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டன்சாமி, பட்டணக்கிளார், தண்டநாயகன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர். பல்லவ அரசின் ஆலோசகராக செயல்பட்டவர்கள் யாவர்? பல்லவ அரசின் ஆலோசகராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிராமணர்கள் மற்றும்
இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கல்வி, அது இல்லாமல் ஒரு ஆலோசகர், சில பேர் போர் வீரம் எல்லாத்திலும் சிறந்து வரங்கிறதுனால பல்லவரசின் ஆலோசகராக செயல்பட்டவர்கள் பிராமணர்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி மற்றும் மரண தண்டனையில் இருந்தும் கூட விலக்கு அளிக்கப்பட்டது. அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சமூகத்தில் அடுத்த பிரிவு வந்து சத்திரியர்கள் என அழைக்கப்பட்டனர். சத்திரியர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் இருந்தாங்க. சத்திரியர்கள்னா போர் புரியவங்க சத்திரியர்கள், வணிகர்கள், கீழ்மட்ட மக்கள் என வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் அந்த சமூக பிரிவுகள் காணப்பட்டன. அடுத்தது சமணர்கள் ரிலேட்டடாக என்னென்ன கோயில்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பல்லவர்கள் வந்து சமணர்கள் இவங்களையும் ஆதரித்தாங்க. சமணர்கள் கோயில் பார்த்திங்கன்னா மதுரை, காஞ்சியில் கல்வி நிலையங்கள் அதெல்லாம் வந்து சமணர்கள் ஏற்படுத்தினாங்க. கர்நாடகத்தில் வந்து சரவணபெலகுலாவில் சமண மத மையங்கள் சமணர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ காஞ்சியில் கல்வி நிலையங்கள், மதுரையில் கல்வி நிலையங்கள், இந்த கொஸ்டின் கூட புக் பேக்கில் வரும். கர்நாடகாவில் சரவணபெலகுலாவில் சமண மத மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவிலாச பிரகாசனம், சில விதில் பிரகடனம்னு போட்டிருக்கோம், சில புக்கில் பழைய புக்கெல்லாம். மத்தவிலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர், ஒரு சமஸ்கிருத நூலை ஏற்றியவர் முதலாம் மகேந்திரவர்மன் ஆவார். பாரவி இவரை வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தர்ஜுன்யா அப்படிங்கிற நூலுமே, அதே மாதிரி தண்டி வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதா அப்படிங்கிற நூல் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால புகழ்பெற்ற சமஸ்கிருத நூலாக வந்து இந்த தசகுமார தரிசா, அதே மாதிரி கீர்த்தர்ஜுன்யா இதெல்லாம் விளங்கியது. அதை எழுதினவங்களாம் யாருங்கிறது இப்போ பார்த்தோம். பாரவி வந்து கீர்த்தர்ஜுன்யா, தண்டி வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதா போன்ற நூல்களை இயற்றியுள்ளனர். அணி இலக்கண நூலாக ஒரு நூலை எழுக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா, அந்த நூல் பேர் பார்த்தீங்கன்னா காவிய தர்சா. அதை இயற்றியவர் யாருன்னா தண்டி தான் அணி இலக்கண நூல் என்ற நூலை இயற்றினார். குடைவர கோவிலை அறிமுகம் செய்த மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன் தான் குடைவர கோவிலை அறிமுகம் செய்த மன்னனாவார். முதலாம் மகேந்திரவர்மன் கல்வெட்டு எது? அதாவது அவரோட மண்டகப்பட்டு கல்வெட்டில் தான் முதலாம் மகேந்திரவர்மனின் கல்வெட்டு ஆகும். எல்லோரா மற்றும் அஜந்தா, அதாவது குகை கோயில்கள் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ளது தான் எல்லோரா மற்றும் அஜந்தா குகை கோயில்கள் ஆகும். இப்போ எல்லோராவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு ஃபேமஸ்னா சிற்பங்களுக்கு ஃபேமஸ். அங்கேயும் வந்து ஓவியங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் எல்லோரா வந்து குகை சிற்பங்களும், அஜந்தாவில் வந்து சிற்பங்களும் இருக்குது. ஆனால் நல்ல ஃபேமஸ் எதுக்குன்னா சுவர் ஓவியங்களுக்கும் அஜந்தா ஓவியங்களுக்கும் புகழ்பெற்றது. எல்லோராவில் 34 குகைகள் எந்த மலையில் அமைந்துள்ளன? எல்லோராவில் ஒரு 34 குகைகள் இருக்கு. அது வந்து சயத்ரி மலையில் அமைந்துள்ளன. யுனெஸ்கோ வந்து எல்லோராவை வந்து எந்த ஆண்டு வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததுன்னா, எல்லோரா குகைகளை 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இதை வந்து எல்லோராவை வந்து யுனெஸ்கோ எப்போ அறிவிச்சதுன்னா 1983. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரிக்கெட்டில் இந்தியா வந்து கப்பு வாங்குறது அந்த இயர். அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லோராவில் எத்தனை பௌத்த குகைகள் உள்ளன? எல்லோராவில் பார்த்தீங்கன்னா 12 பௌத்த குகைகள் உள்ளன. எல்லோரா குகை தொகுப்பை உருவாக்கியவர்கள் ஆவார்கள். இப்போ எல்லோரா குகைன்னு அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள் தான் எல்லோரா குகை தொகுப்பை உருவாக்கியவர்கள் ஆவார்கள். குகைகளில் காணப்படும் புத்தரின் 3 வகை தோற்றங்கள் யாவை? குகையில் பார்த்தீங்கன்னா தியான புத்தர் இருக்காரு, போதனை செய்யும் புத்தர், வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் புத்தர்னு 3 வகையான, அதாவது அதில் தியானா போதனான்ட்டு வரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 3 வகையான புத்தரின் வகை தோற்றங்கள் குகைகளில் காணப்படுகின்றன. பௌத்த குகைகளில் சில பெண் தெய்வங்கள், அந்த பெண் தெய்வங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா தாரா, கதிரவாணி தாரா, சுந்தா, வஜ்ரத்தீஸ்வரி, மகா மயூரி, சுஜாதா, பந்தாரா, பிரிக்குட்டி ஆகிய பெண் தெய்வ உருவங்கள் பௌத்த குகைகளில் காணப்பட்டன. சமண குகையில் காணப்படும் உருவங்கள், சமண குகையில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்சவ நாதர், கோமதீஸ்வரர், இது மாதிரி சிவபெருமான் ரிலேட்டடான உருவங்கள்லாம் அங்கு காணப்பட்டன. அஜந்தா குகைகளை அமைக்க துவங்கியவர்கள் யாவர்? அப்போ நம்ம எல்லோராவை பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் அவங்கள தொடங்கின மாதிரி அஜந்தா குகைகளை அமைக்க துவங்கியவர்கள் ஹீனயான பௌத்த பிரிவை சார்ந்தவர்கள். இப்போ பௌத்த பிரிவில் 2 இருக்குது, மகாயானம் ஹீனயானம். அந்த ஹீனயான பௌத்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் அஜந்தா குகைகளை அமைக்க துவங்கியவர்கள் ஆவார்கள். அஜந்தா பகுதியில் எத்தனை குகைகள் உள்ளன? அஜந்தா பகுதியில் பார்த்தீங்கன்னா 30 குகைகள் உள்ளன. அஜந்தா குகையின் 2 குழுக்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குழுவாக அஜந்தா குகைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. சைத்தியா அண்டு விகாரை அப்படின்னு 2 குழுக்களாக அஜந்தா, அதாவது 2 பிரிவாக அதை பிரிச்சிருக்காங்க.
மாமல்லபுரம் கடற்கரை கோவில் யார் காலத்தில் எழுப்பப்பட்டது? ராஜசிம்மன் காலத்தில் தான் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எழுப்பப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர் ரதம், அப்புறம் அந்த ஆகாய கங்கை அந்த நீர், இதெல்லாம் வந்து முதலே நம்மளாம் பார்த்துட்டு இருந்தது தான். அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. 5 ரதங்களில் மிக நேர்த்தியானது எதுன்னா தர்மராஜா ரதம் தான் 5 ரதங்களில் மிக நேர்த்தியான ரதமாகும். ஆதிசங்கரர் எங்கு பிறந்தார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா காலடியில் பிறந்தவர் தான் ஆதிசங்கரர் ஆவார். ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜர் எங்கே பிறந்தார்னா ஸ்ரீபெரும்புதூரில் தான் ராமானுஜர் பிறந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பல்லவர் ரிலேட்டடாக அஜந்தா எல்லோரா என்னங்கிறது பார்த்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லை? 3ஆம் கோவிந்தன் வாதாபி, ரவிகீர்த்தி 2ஆம் புலிகேசியோட ஒரு விஷயம், நம்மால் வந்து குருகூரில் பிறந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இதான் வந்து ராஷ்டிரகூடரர், இதான் வந்து தவறான இணைக்கப்படவில்லை. 1க்கு தான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து பொறுத்துக. இதில் சிம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு ராஷ்டிரகூடரர். முதலாம் ஜெயசிம்மன் சிம்ம விஷ்ணுங்கிறவர் இல்லைப்பா, மாமல்லபுரம் கப்பல் தளம். இதுக்கு வந்து ஆப்ஷன் தான். அதாவது என்னன்னு கரெக்டாக இப்போ சொல்கிறேன். சிம்ம விஷ்ணு ராஷ்டிரகூடரர், முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கியா, முதலாம் ஆதித்தன் வந்து சோழ அரசன், மாமல்லபுரம் வந்து கப்பல் தளம். இதான் வந்து ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சிம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர், முதலாம் ஜெயசிம்மன் வந்து சாளுக்கியா, முதலாம் ஆதித்தன் சோழ அரசன், மாமல்லபுரம் கப்பல் தளம். ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கம்போஜம் என்பது கம்போஜங்கிறது நவீன கம்போடியாவை தான் கம்போஜம்னா அந்த காலத்தில் அழைச்சாங்க. டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு மத மையம் எதுனா சரவண பெலகுலா தான் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு மத மையமாகும். அடுத்தது அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோயில்கள் எங்கு உள்ளது? அதில் வந்து இந்த பட்டடக்கல் ஆப்ஷன் தான். அதாவது பட்டடக்கல்லுங்கிற இடத்துல தான் அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோயில்கள் இருந்தன. அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். இப்போ தான் பார்த்தோம். நானா தேசிங்கிறவங்க தான் அயல்நாட்டு வணிகர்கள் என அறியப்பட்டனர். ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுன்னா அத்வைதம் தான் ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ டெல்லி சுல்தான்களில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான வம்சங்கள் இருக்குது. அதாவது இல்துமிஸ், அதாவது அடிமை வம்சம், மோடி வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்ன்றலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வம்சங்கள், அதில் யார் யார் முக்கியமாக இருந்தவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிமை வம்சத்தின் 3 முக்கிய ஆட்சியாளர்கள் யாவர்? அடிமை வம்சத்தின் 3 முக்கிய ஆட்சியாளர்களாக குத்புதீன் ஐபக், இல்துமிஸ் மற்றும் பால்பன் இருந்தனர். அடிமை வம்சத்தை எவ்வாறு கூறுவர்? அடிமை வம்சத்தை பார்த்தீங்கன்னா மம்லக் வம்சம் அப்படின்னு கூறுவாங்க. அந்த மம்லக்னா அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அடிமை என்பது பொருள். அப்போ அடிமை வம்சத்தை மம்லக் வம்சம் என்றும் கூறுவர். குத்புதீன் ஐபக் ஆட்சியின் காலம் என்ன? அவரோட ஆட்சியோட காலம் பார்த்தீங்கன்னா 1206ஆம் ஆண்டு முதல் 1210ஆம் ஆண்டு வரை. குத்புதீன் ஐபக் யாருக்கு விற்கப்பட்டார்? அவர் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும் போதே முகமது கோரிக்கு விற்கப்பட்டார். இந்தியாவில் ஒரு மாகாணத்திற்கு குத்புதீன் ஐபக்கை பொறுப்பு ஆளுநராக நியமித்தவர் யார்? முகமது கோரி பார்த்தீங்கன்னா அவரோட விசுவாசம் மற்ற வீரம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்தியாவில் ஒரு மாகாணத்திற்கு குத்புதீன் ஐபக்கை பொறுப்பாக நியமித்தவர் முகமது கோரி ஆவார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? அதாவது பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் ஆவார். குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது இறந்தார்? அவர் சவுகான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டின் போது தான் 1210ஆம் ஆண்டு குத்புதீன் ஐபக் இறந்தார். சும்சுதீன் இல்துமிஸ் அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலம் 1210 முதல் 1236ஆம் ஆண்டு வரை. சும்சுதீன் இல்துமிஸ் யாருடைய அடிமையாக இருந்தார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமை தான். ஆனால் வந்து என்னது சும்சுதீன் இல்துமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கின் மருமகன் ஆவார். இவர் குத்புதீன் ஐபக் மருமகன் சும்சுதீன் இல்துமிஸ் பார்த்தீங்கன்னா பண்டகன், அதாவது அவர் அந்த அடிமைகளையே சிறந்தவர்களையே வந்து ஆளுநர்களாக தளபதிகளாக இல்துமிஸ் நியமித்தார். பண்டகன் அப்படின்னா படை அடிமைங்கிறதான் பண்டகன் என்பது பொருளாகும்.
குத்புதீன் ஐபக் மகன் யார்? குத்புதீன் ஐபக்கோட மகன் பார்த்தீங்கன்னா ஆரம் ஷா. இவர் வந்து டெல்லிக்கு ஆட்சிக்கு வந்ததை தடுத்து தான் இல்துமிஸ் தானே தில்லி ஆட்சியில் அமர்ந்து கொண்டார். மங்கோலியா செங்கிஸ்கானுக்கும் யாருக்கும் போர் பகை இருந்தது? அதாவது மத்திய ஆசியாவில் கவராஸ்மி ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கும் மங்கோலியா செங்கிஸ்கானுக்கும் போர் பகை இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் வந்து இல்துமிஸிடம் ஆதரவு கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து மறுத்து விடுவார். குதுப் மினார் யார் காலத்தில் கட்டப்பட்டது? இல்துமிஸ் காலத்தில் தான் குதுப் மினார் கட்டப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அதாவது இல்துமிஸ் வந்து நல்ல ஒரு நட்புறவில் இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய மகன் கொன்றதுனால வந்து செங்கிஸ்கானோட இவருக்கு பகை ஏற்படும். குதுப் மினார் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா இல்துமிஸ் காலத்தில் தான் குதுப் மினார் கட்டப்பட்டது. இல்துமிஸ் இறந்த பிறகு அவரது வாரிசுகள் ஆட்சிக்கு வர இயலவில்லை. இல்துமிஸ் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுகளை ஈஸியாக ஆட்சிக்கு வர முடியல. ஏன்னா அவங்க நியமித்த ஆளுநர்களும் படை தளபதிகளும் அவங்களுக்குள்ளேயே போட்டிக்கிட்டு தான் பெரியவங்கிற இதனால யாருமே ஆட்சிக்கு வர முடியல. இல்துமிஸ் மகள் யார்? சுல்தானா ரஷ்யாங்கிறவங்க தான் இல்துமிஸ் மகளாவார். ரஷ்யா சுல்தானா அதாவது சுல்தானா ரஷ்யா அல்லதுன்னா ரஷ்யா சுல்தானா இவங்க ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1236 ஆண்டு முதல் 1240 ஆண்டு வரை. இல்துமிஸின் கடைசி மகன் யார்? இல்துமிஸின் கடைசி மகன் பார்த்தீங்கன்னா சுல்தான் இரண்டாம் நசீர் அல்லுதீன் முகமது தான் இல்துமிஸின் கடைசி மகன். இவர் வந்து கடைசியில் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. 1246 முதல் 1266 வரை அவர் வந்து ஆட்சியில் இருப்பார். 1254 தில்லியை கைப்பற்றியவர் யார்? சிமாலிக் ஆட்சி பகுதியின் தளபதியான உலுகான். அவரு தான் இல்துமிஸ் ஆட்சியின் போது அடிமையா இருந்தவர். அவர் வந்து நயிப் இ முல்கம் என்ற பட்டம் சூட்டி கொண்டவரை. உலுகான் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1254 தில்லியை கைப்பற்றியவர் ஆவார். 1266 சுல்தான் கியாஸ் அல் தின் அப்படிங்கிறவர் தான் அல்தின் பால்பன் தில்லியை கைப்பற்றினார். அப்போ அவரோட பால்பனோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1265 முதல் 1287 வரை தில்லியில் அவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குத்தகையில்லா நிலங்களை வந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த குத்தகையில்லா நிலங்கள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மப்ருசி அப்படின்னு அழைக்கப்பட்டன. பால்பன் யாரை வங்கத்தின் ஆளுநராக நியமித்தார்? பால்பன் பார்த்தீங்கன்னா தனது அடிமை துக்ரில் கான் அப்படிங்கிறவர் தான் வங்கத்தின் ஆளுநராக நியமித்தார். அவர் அப்போ வந்து துக்ரில் கான் வந்து அங்கே போயிட்டு கலகம் ஏற்படுத்துறாரு. அதனால அவர் அடக்கறக்கு பால்பன் வந்து அமீர்கான்ங்கிறவரை அனுப்புறாரு. தளபதி அமீர்கான் போறாரு. ஆனால் அமீர்கான் பயந்து திரும்பினார். இதனால என்ன பண்ணாரு? பால்பனை நேரில் வந்து துக்ரில் கானை கொன்றார். பால்பன் மகன் புக்ரா கான் எங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? அந்த துக்ரில் கான் இருந்த பின்னாடி பால்பனின் மகன் வந்து புக்ரா கான் வங்கத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பால்பனின் மற்றொரு மகன் யார்? பால்பனின் மற்றொரு மகன் தான் பார்த்தீங்கன்னா கைகுபாத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் இறந்த பின்னாடி கூட அவர் ஒரு சிற்றின்பத்தில் திளைத்ததுனால அரசு பதவிக்கெல்லாம் அவர் வரவே இல்லை. ஈரானின் மங்கோலிய பொறுப்பாளுநர் யார்? குலுக் கான் அப்படிங்கிறவர் தான். செங்கிஸ்கானின் பேரன் தான் குலுக் கான். இதுதான் அவர் தான் ஈரானின் மங்கோலிய பொறுப்பாளுநராக இருந்தார். இவரோட வந்து பால்பன் வந்து நல்லுறவை பேணியிருப்பார். மங்கோலிய படை வந்து அவங்க இந்தியாவை தாக்காமல் இருக்கிறதுக்காக குலுக்கான் கூட பால்பன் வந்து ஒரு நல்லுறவை பேணி வந்தார். பால்பன் இறந்த ஆண்டு என்ன? 1286 ஆண்டு பால்பன் இறந்த ஆண்டாகும். அதாவது தனது விருப்ப மகன் முகமது கான் வந்து மங்கோலியருடன் சண்டையில் இறந்துருவார். அதனால் அது பால்பன் மனம் உடைந்து 1286 இறந்து விடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கில்ஜிகளோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1290 முதல் 1320 ஆண்டு வரை. பால்பனின் மகன் கைகுபாத் அரசராகும். அவரது சிற்றின்பத்தில் இருந்ததுனால அவரோட மகன் வந்து அரசராகும் தகுதி இல்லை. அதனால அவரோட 3 வயது மகன் கோமார்ஸ் அரசராக பொறுப்பேற்கிறாரு. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பால்பனின் படைத்தளபதி வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து அந்த கைகுபாத் போரல் ஆட்சி, அதாவது கைகுபாத் பேரால ஆட்சிக்கு வந்து யார் உட்கார்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து உட்கார்றாரு. இவர் வந்து பார்த்து காராவின் பொறுப்பு ஆளுநர் யாருன்னா பார்த்தீங்கன்னா அலாவுதீன். அதாவது ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன் தான் அலாவுதீன். இவர் மால்பா மீது படையெடுத்து நிறைய செல்வத்தை கொண்டு வர்றாரு. அதாவது அலாவுதீன் கில்ஜி.
ஜலாலுதீன் கில்ஜி யாதவ தலைநகர் தேவகிரியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பார்த்தோம்ல, அதாவது அலாவுதீன் கில்ஜி நிறைய செல்வத்தை கொண்டு வரதுனால ஜலாலுதீன் கில்ஜிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம யாதவ தலைநகர் தேவகிரியை சூறையாடனா நிறைய செல்வம் கிடைக்குன்னு தேவகிரியை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஆனால் அந்த வழியில வந்து ஜலாலுதீன் கில்ஜி இறந்து விடுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி, அவரோட ஆட்சி காலம் 1296 முதல் 1316 வரை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் இருந்தப்போ 1307 308 வந்து மங்கோலியர்கள் மீது தில்லி மீது தாக்குதல் அப்போ மங்கோலியர்கள் அடிக்கடி படையெடுப்பாங்க. அதை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி முறியடிச்சிருப்பாது. அலாவுதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்கள், இதில் வந்து தாக்குதல்கள்னா இவங்க கொள்ளையடிக்கிறது தான் ஒரு மிக தாக்குதலாக தான் வச்சுருந்தாங்க. தேவகிரி மீது 1296 போர் புரிஞ்சு நிறைய சூறையடிப்பாங்க. 1296, 307, 314 தேவகிரி மேலே நடத்திய தாக்குதல். குஜராத்தில் வந்து 1299 அண்டு 300 குஜராத் மீது, ரந்தம்போரில் 1301, சித்தோரில் வந்து 1303, மால்வாவில் 1305 ஆகிய இடங்களில் வந்து அலாவுதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்கள் இருக்கு. இதே வந்து 1307 தேவகிரியை கைப்பற்ற யார் அனுப்புறாருன்னா மாலிக்பூர் தலைமையில படை அனுப்புறாரு. 1309 காகதிய அரசர் பருத்ர தேவா வந்து தோற்கடிக்கப்படுறாரு. 1310 ஹொய்சால அரசர் 3ஆம் வீரவல்லாளன் அவரும் தோல்வி அடைகிறாரு. இதுக்கெல்லாம் தலைமையேற்றவர் பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் தான். அவங்க 1310 மாலிக் கபூர் வந்து தமிழகம் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. அவர் வந்து 1311 நிறைய செல்வத்தோட டெல்லிக்கு திரும்பி இருப்பாரு. நாற்பதின்மர் குழுவை அமைத்தவர் யாருன்னா, இப்போ ஒரு அரசுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு குழுவை வந்து இல்துமிஸ், அந்த குழுவின் பேர் தான் நாற்பதின்மர் குழுவை அமைத்தவர் இல்துமிஸ். நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யாருன்னா பால்பன் தான் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆவார். படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் ஆவார். அலாவுதீன் கில்ஜி யாரை வாரிசாக நியமித்தார்? அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா தனது மூத்த மகன் கிசர்கானை வாரிசாக நியமித்தார். அலாவுதீன் கில்ஜியின் நம்பிக்கைக்குரிய மாலிக் காபூர் அரசு பதவி ஏற்பாரு. அவர் 35ஆம் நாளில் கொல்லப்பட்டார். இப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து மூத்த மகன் கிசர்கான்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதாக இருக்கிறதுனால அலாவுதீன் கில்ஜியின் நம்பிக்கைக்குரிய மாலிக் காபூர் அரசு பதவி ஏற்பார். ஆனால் அவர் 35ஆவது நாளிலேயே கொல்லப்படுவார். அப்பொழுது காசி மாலிக் 1320 கியாசுதீன் துக்ளக் ஆட்சியில் அமைஞ்சார். அப்போ வந்து காசி மாலிக்குங்கிறவர் வந்து டெல்லியை கைப்பற்றுவார். அவர் கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியில் காசி மாலிக்கு அமர்ந்தார். கியாசுதீன் துக்ளக் அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1320 முதல் 1324 ஆண்டு வரை. கியாசுதீன் துக்ளக் மகன் யார்? இவர் வந்து ஜான்கான் என்ற பெயர் கொண்ட முகமது பின் துக்ளக் அரியணையில் ஏறார். கியாசுதீன் துக்ளக் மகன் தான் வந்து ஜான்கான் என்ற இயற்பெயர் கொண்ட முகமது பின் துக்ளக், அவர் வந்து அரியணை ஏறாரு. முகமது பின் துக்ளக் இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1324 முதல் 1351 ஆண்டு வரை. தலைநகர் தில்லியிலிருந்து தேவகிரிக்கு, அதாவது தேவகிரிக்கு அவர் வெச்ச பேரு தௌலதாபாத், மாற்றியவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான் தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் ஆவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படைகளும் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர சொல்லுவார். ஆனால் வந்து அது ஒரு தவறு. அதாவது டெல்லியை வந்து அப்போ வந்து வட இந்தியாவில் இருந்து தேவகிரியிலேருந்து வட இந்தியாவில் ஒரு நம்ம ஆட்சி பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்து தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய பெயர் தான் தௌலதாபாத் ஆகும். அது தான் தவறை உணர்ந்து என்ன பண்ணுறாரு, மீண்டும் தில்லிக்கு தலைநகரத்தை மாற்றம் செய்கிறார். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான் அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் ஆவார். வேளாண்மையை கவனிக்க ஒரு தனித்துணையை, அதாவது முகமது பின் துக்ளக் இது பண்றாரு, திவான் இ அமீர் கோஹி என்பதுதான் வேளாண்மையை கவனிக்க தனித்துறை அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது. முகமது பின் துக்ளக் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1351 ஆண்டு. 26வது ஆண்டின் ஆட்சியின் முடிவில் தான் முகமது பின் துக்ளக் இறந்தாரு. கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி யாருன்னா ரசப் தான் கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி ஆவார். ஃபெரோஸ் தந்தை யார்? ஃபெரோஸ் தந்தை தான் ரஜப் ஆவார். முகமது பின் மகன் குழந்தை, அதனால் வந்து என்ன பண்றாங்க, முகமது பின் துக்ளக்கின் மகன் குழந்தையா இருக்கிறதுனால அவரை பார்க்கறதுக்காக பெரோஸ் வந்து பதவி ஏற்பாரு. பெரோஸ் துக்ளரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1351 முதல் 1388 ஆண்டு வரை. கான் இ ஜஹான் யார்?
பெரோஸ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரி தான் கான் இ ஜஹான் ஆவார். இவர் வந்து ஒரு காலத்துல பிராமணராக இருந்தவர். இவர் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் ஆவார். இவரை முதல் பேர் பார்த்தீங்கன்னா முதலில் இவர் வந்து கண்ணு என அழைக்கப்பட்டார். அடிமை நலன் காக்க ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் யாருன்னா பெரோஸ் துக்ளக் தான். அடிமை நலன் காக்க ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் ஆவார். போர்கள் வேண்டாம் என்ற கொள்கையுடையவராக இருந்தவர் யாருன்னா பெரோஸ் துக்ளக் தான். போர்கள் வேண்டாம்னு சொன்னவர். ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னாலும் அவரோட பெரிய படையெடுப்பாக எதுன்னு சொல்கிறாங்கன்னா சிந்து படையெடுப்பு. இது வந்து 1362ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்போ இவர் போர்கள் வேண்டாம்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் படையெடுப்பு அடிக்கடி அங்கே நடைபெற்றுட்டே இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முறியடித்தார். இஸ்லாமியர் அல்லாதவருக்கு பெரோஸ் துக்ளக் விதித்த வரியின் பெயர் என்ன? ஜிஸ்யா வரிங்கிறது தான் இஸ்லாமியர் அல்லாதவருக்கு விதிக்கப்பட்ட வரியாகும். ஜிஸ்யா வரி இதை வந்து முதல்ல இந்தியாவுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்பதீன் ஐபக் தான் இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீதான ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஆவார். முகலாய அரசர் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் அந்த ஜிஸ்யாவை வரியை ஒழித்தார். மீண்டும் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். அப்போ யார் ஒழிச்சாங்க, மறுபடியும் யார் கொண்டு வந்தது, முதலில் யார் விதித்ததுன்னா குத்மதிக் ஐபக் தான் இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது இந்த வரியை ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஆவார். பெரோஸ் துக்ளக் மகன் யார்? பத்கான் தான் பெரோஸ் துக்ளக் மகனாவார். அவரோட பேரன் பார்த்தீங்கன்னா கியாசுதீன். இவங்க ரெண்டு பேரையும் ஆட்சியில் அமர்த்தி விட்டு 1388 பெரோஸ் துக்ளக் இறந்து விடுறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திறமையான அரசர் இல்லை. அதாவது பெரோஸ் துக்ளக் இறந்த பின்னாடி அவர் மகனாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வந்து திறமையான அரசர் இல்லை. கடைசி துக்ளக் அரசர் யாருன்னா நசுருதீன் முகமது ஷா அப்படிங்கிறவர் தான் கடைசி துக்ளக் அரசர் ஆவார். நசுருதீன் முகமது ஷா என்பவர் ஆவார். எந்த படையெடுப்பு நசுருதீனை தில்லியை விட்டு ஓட வைத்தது? அதாவது தைமூர் படையெடுப்பு தான் நசுருதீனை டெல்லியை விட்டு ஓட வைத்தது. பின் தில்லியை வந்து பார்த்தீங்கன்னா சையது மற்றும் லோடி வம்சங்கள் வந்து அந்த துக்ளக் அரசர் நசுருதீன் போன பின்னாடி டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா சையது மற்றும் லோடி வம்சங்கள் ஆண்டன. கிசார் கானை தனது துணையாக நியமித்தவர் யாருன்னா தைமூர் தான். அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிசர் கானை தனது துணையாக, அதாவது துணைனா அவர் தன் பாதியில் ஒருவர் மாதிரி அவரை நியமித்தவர் தைமூர் ஆவார். கிசர்கான் தில்லியை கைப்பற்றி சையது வம்ச ஆட்சியை நிறுவினார். கிசர்கான் தான் தில்லியை கைப்பற்றி சையது வம்ச ஆட்சியை நிறுவியர் யாருன்னா கிசர்கான். சையது வம்ச ஆட்சியை குறிக்கும் நூல் எது? யாகியா பின் அகமத் ஸ்ரிந்தி எழுதிய தாரிக் இ முபாரக் சாஹி என்ற நூல் தான் சையத வம்ச ஆட்சியை குறிக்கும் நூலாகும். இப்போ இதில் வந்து சையத வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா கிசர்கான். கிசர்கானை நியமித்தது யாருன்னா தைமூர் தான் டெல்லிக்கு கிசர்கானை நியமிச்சிருப்பாரு. அவர் கிசர்கான் தில்லியை கைப்பற்றி சையத வம்ச ஆட்சியை நிறுவியவர் ஆவார். அவரை பற்றி அந்த சையத வம்ச ஆட்சியை பற்றி குறிக்கும் நூல் பார்த்தீங்கன்னா தாரிக் இ முபாரக் ஷாஹி என்ற நூலாகும். ஆலம் ஷா, அதாவது இந்த சுல்தானிய வம்சத்திலேயே தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா சையது வம்சத்தில் வந்த ஆலம் ஷா என்ற சுல்தான் தான். ஆலம் ஷாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 1451 வரை வந்து சையத் வம்சம் இருந்தது டெல்லியில். லோடி வம்சம் பார்த்தீங்கன்னா 1451 முதல் 1526 வரை லோடி வம்சம் டெல்லியை ஆண்டன. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? பக்லால் லோடி அப்படிங்கிறவர் தான் லோடி வம்சத்தை நிறுவியவர் ஆவார். பக்லோல் லோடி ஆவார். பக்லோல் லோடியின் மகன் யார்? சிக்கந்தர் லோடி தான். அவர் வந்து பக்லோல் லோடியின் மகனாவார். சிக்கந்தர் லோடியின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1489 முதல் 1517ஆம் ஆண்டு வரை. எந்த ஆண்டு சிக்கந்தர் லோடி தில்லியிலிருந்து தலைநகரை ஆக்ராவுக்கு மாற்றினார்? 1504ஆம் ஆண்டில் தான் சிக்கந்தர் லோடி என்ன பண்றாரு, தில்லியிலிருந்து தலைநகரை ஆக்ராவுக்கு மாற்றினார். கடைசி லோடி ஆட்சியாளர் யார்? இப்ராஹிம் லோடி தான் கடைசி லோடி ஆட்சியாளர். இப்ராஹிம் லோடி யார்கிட்ட தோத்துறாருன்னா பாபரிடம், முகலாய பேரரசு உருவாக்கிய பாபரிடம் முதலாம் பானிபட் போரில் தோற்றவர் தான் இப்ராஹிம் லோடி. இதுல கடைசி லோடி ஆட்சியாளர் யாரு? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சையது வம்சத்தின் துக்ளக் வம்சத்தின் கடைசி யாரு அப்படிங்கிறதுல எந்த அரசருங்கிறத பார்த்து வச்சுங்க. கடைசி லோடி ஆட்சியாளர் யாருன்னா இப்ராஹிம் லோடி ஆவார்.
பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக ஆட்சி செய்வதாக கூறியவர் யார்? பால்பன் தான் இந்த வரியை கூறியிருப்பார். பூமியில நான் வந்து கடவுளின் பிரதிநிதியாக ஆட்சி செய்வதாக கூறியவர் பால்பன் ஆவார். வரிகள் வசூலித்தவர்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இக்தான் அழைத்தாங்க. அதாவது முக்திகள் அல்லது வாளிகள் என அழைக்கப்பட்டனர். வரிகள் வசூலித்தவர்கள் இக்தா, அதாவது முக்திகள் அல்லது வாளிகள் என பெயரில் அழைக்கப்பட்டார்கள். சுல்தான்களின் நேரடி கட்டுப்பாடு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா கலிசா என்று அழைக்கப்பட்டன. சுல்தான்கள் வந்து அவங்க நேரடியாக ஒரு பகுதியை கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த பகுதியின் பேரு கலிசா என அழைக்கப்பட்டது. படை அதிகாரி, அதாவது படை அதிகாரிக்கு பேரு ஹஸ்ம் இ ஹால்ப்னு அவங்க பெயர் வந்து பார்த்தீங்கன்னா படை அதிகாரியின் பெயர் ஹஸ்ம் இ ஹால்ப் என்பவர் ஆவார். பரம்பரையாக வரி வசூல் செய்தவருக்கு வந்து சௌத்திரிகள் என அழைக்கப்பட்டனர். இவங்க வந்து பரம்பரையா வரி வசூல் செய்தவங்க வந்து பேரு பார்த்தீங்கன்னா சௌத்திரிகள் ஆவார்கள். கடுமையான வரி மற்றும் பஞ்சம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா தில்லி அருகே தோபாபில் அப்படிங்கிற இடத்துல கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அதனால வந்து அவர் வரியை இதெல்லாம் குறைக்க வேண்டியதாயிற்று. அதாவது கடுமையான வரி மற்றும் தில்லி அருகே தோபாபில் கிளர்ச்சி ஏற்பட்டது. இது அந்த கிளர்ச்சி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1332 முதல் 34 வரை தோபாபில் கிளர்ச்சி ஏற்பட்டது. மாகாண ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முக்தி என அழைக்கப்பட்டனர். மாகாண ஆளுநர்கள் முக்தி என அழைக்கப்பட்டனர். தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கைகளையும் வட இந்தியாவிற்கு கொண்டு சென்றவர்களில் முக்கியமானவர்களே ஆவர். அதாவது தென்னிந்தியாவோட பக்தி இயக்கம்னு பார்த்துருப்போம். ஓரிரை கொள்கை, அதாவது ஒருவனே தேவன்கிற அந்த ஓரிரை கொள்கையை வட இந்தியாவுக்கு யார் கொண்டு போய் சேர்த்தன முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமதேவர் மற்றும் ராமானந்தர். இவங்க 2 பேரும் ஓரிரை கொள்கையை வட இந்தியாவிற்கு கொண்டு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் ஆவார்கள். தமது தங்க நாணயத்தில் லக்ஷ்மி உருவத்தை பொறித்தவர் யார்? முகமது கோரி தான். இப்போ சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் அவங்க இந்துக்களையோ மற்ற பிரிவினரையோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், கொடுமையெல்லாம் பண்ணல. அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையெல்லாம் நல்லாவே இருந்தது. அப்போ தமது தங்க நாணயத்தில் லக்ஷ்மி உருவத்தை பொறித்தவர் யாருன்னா முகமது கோரி தான். அவருடைய தங்க நாணயத்தில் லக்ஷ்மி உருவத்தை பொறித்தவர் ஆவார். சமண துறவிகளின் பாதுகாப்புக்கு அரசு ஆணையிட்டவர் யார்? சமண துறவிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு அரசு ஆணையிட்டவர் முகமது பின் துக்ளக் ஆவார். காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யார் காலத்தில் இந்தியாவிற்கு அறிமுகமாயின? சுல்தான்கள் காலத்தில் தான் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் சீனர்களிடமிருந்து இந்தியாவிற்கு அறிமுகமாயின. சீனா வந்து அவங்க கண்டுபிடிச்ச நூற்பு சக்கரம் ஈரான் வழியாக இந்தியாவிற்கு வந்தது. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா மக்தப் மற்றும் மதரசா. மக்தப்னா ஒரு பள்ளியை தொடங்கி குழந்தைகளுக்கு கல்வி கற்றனர். மதரசனா எல்லாம், அதாவது நபிகள் நாயகம் போதித்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து போதிக்கப்பட்டன. அரபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி எழுதப்பட்ட நூல், அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி எழுதப்பட்ட நூல் எதுனா சச்னாமா அப்படிங்கிற நூலில் தான் அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது கலீபா அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். முகமது நபியின் வாரிசாக கருதப்படும் கலீபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். 1658 பார்த்தீங்கன்னா பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்றும் வரை கலீபா நகரை ஆட்சி செய்தனர். பின்னர் எகிப்தில் 1516-17 ஆண்டுகளில் ஆட்டோமானியர் வெற்றி பெறும் வரை ஆட்சி செய்தனர். இதன் பின்னர் ஆட்டோமானிய சுல்தான்களை இப்பதவியை வகித்து வந்தனர். ஆட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 முஸ்தபா கமால் அத்தூதர்கின் தலைமையில் துருக்கிய பேரரசு உருவானது. அப்போ வந்து இந்த கலீபா பதவியும் ஒழிக்கப்பட்டது துருக்கியில. சுல்தான் பெரோஸ், அதாவது பெரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததாக புகழ்பெற்றவர் பெரோஸ் துக்ளக் ஆவார். இதுல வந்து 12,000 பேர் கைவினைஞர்களாக பணிபுரிந்தனர். அவரது முதன்மை அமைச்சர் கான் ஜகன் மக்பூல் 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார். இதெல்லாம் வந்து சுல்தான் பெரோஸுங்கிறது எத்தனை அடிமைகளை வச்சிருந்தாருன்னு பார்த்தோம். ரபாப், சாரங்கி போன்ற இசைக்கருவிகள் இவங்க காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன. ரபாப், சாரங்கி போன்ற இசைக்கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 9 வாகனங்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. பாரசீக மொழியில பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு தான் 9 வாகனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஆவார். குதுப் மினார், இது வந்து இல்துமிஸ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரம் இருந்த குதுப் மினார் பெரோஷா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளாக 74 மீட்டராக உயர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 379 படிகள் கொண்ட குதுப் மினார் அதன் உயரத்திற்காகவும் மாடிக்காகவும்
நல்ல ஃபேமஸாக இருக்குது. இல்துமிஸ் கட்டு முடித்தது, குதுப் வந்து இல்துமிஸ் கட்டு முடித்தார். அதுக்கு அந்த பணிகளை எல்லாம் பழுது நீக்கும் பணிகளை செய்தவர் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆவார். தில்லி சுல்தான்கள், அதில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி என்னென்ன வம்சம், அதாவது இதில் வந்து அடிமை ஆட்சி, மம்லக் ஆட்சி, கில்ஜி ஆட்சி, துக்ளக் ஆட்சி, சையது வம்சம், லோடி வம்சம்னா 5 வகையான வம்சங்கள் இருந்தது. மம்லக் ஆட்சி பார்த்தீங்கன்னா 1210 முதல் 1290 வரை. இதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஸ், நசீர் அல்தீன் முகமது II, கியாசுதீன் பால்பன், இதெல்லாம் வந்து மம்லுக் ஆட்சியில் சிறந்தவங்க. கில்ஜியில் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, முபாரக் ஷா கில்ஜி, இவங்களாம் வந்து கில்ஜி ஆட்சியில் சிறந்த பெயரோடும் புகழோடு இருந்தாங்க. துக்ளக் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஸ் துக்ளக், இவங்களாம் வந்து சிறந்தவர்களாக விளங்கினார். சையது வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கிசர்கான், இவர் வந்து சிறந்தவராக விளங்கினார். லோடி வம்சத்தில் பார்த்தீங்கன்னா பக்லல் லோடி, சிக்கந்தர் லோடி மற்றும் இப்ராஹிம் லோடி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தவங்களா லோடி வம்சத்தில் விளங்கினார். இதை வந்து தில்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்ட காலங்கள் என்னென்ன: மம்லுக் ஆட்சி, கில்ஜி, துக்ளக், சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ல என்னங்கிறத பார்க்கலாம். 8ஆம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஸ் ஆவார். தாகிர் அப்படிங்கிறவர் தான் 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது இருந்த சிந்து அரசர். தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர், தாகிர். கஜினி மாமுது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான், 17 முறை. ஆப்ஷன் ஆ. பாலம் பபோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது. பாலம் பபோலி கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற கஜுரோகோ கோயிலை கட்டியவர் யாருன்னா சாந்தலர்கள். இதை வந்து சன்டேலர்னு போட்டிருக்கானுங்க. ஆப்ஷன் இ தான், சன்டேலர் தான் கரெக்டான ஆன்சர். மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும். அதாவது அடிமை. மம்லுக் என்ற பெயர் ஒரு அடிமைக்கான அரபு தகுதி சுட்டாகும். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ன் பதூதா ஒரு டேஸ் நாட்டு பயணி. அவர் பார்த்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி தான் இப்ன் பதூதா அப்படிங்கிற ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி. அரச பதவியை விடுத்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆலம் கான். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட விடைகள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன்.